அதிகாரம் இனியவை கூறல் குறள் 100 இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இதனுடைய பொருள் என்னவென்று கேட்டீர்கள் என்றால், ஒருத்தர் கிட்ட பேசுறப்போ நம்ம எந்த மொழியிலே பேசினாலும் இனிமையான சொற்கள் அந்த மொழியில இருந்தும் அதை பயன்படுத்தாம கடுமையான சொற்களை பயன்படுத்துவது என்பது மரத்திலே கனி இருந்தும் காய்களை பறித்து தின்பதை போலாகும் என்கிறார் வள்ளுவர். வள்ளுவர் ஏன் அந்த காலகட்டத்தில் இப்படி சொல்லியிருக்கிறாங்க, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க நண்பர்களே. அதாவது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்திலே ஒரு உதாரணம் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஒரு பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் திடீர்னு வந்து 10th ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆயிடும். அப்போ நம்ம அவன்கிட்ட என்ன சொல்லணும், ஏய் சூப்பரா நீ பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்டா இருந்திருக்க இத்தனை நாளா, இப்போ வந்து நீ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆயிருக்க, போக போக இம்ப்ரூவ் ஆயிடுவே அப்படின்னு பாசிட்டிவா தானே சொல்லணும். அதை விட்டுட்டு இல்லை 96-97% எடுத்தவங்க எல்லாம் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் கம்பேர் பண்றப்போ நீ ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுக்குமே லாயக்கில்லை நீ அப்படின்னு எல்லாம் சொன்னா மறுபடியும் அவன் முயற்சியே எடுக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கே ஒரு கட்டத்துக்கு மேல வெறுப்பாயிடும் இல்லையா. ஸோ அதாவது சொற்களுக்கு அவ்வளவு வலிமை இருக்கு. அதை உணர்த்துறதுக்காகத்தான் நம்மளுடைய வள்ளுவர் இவ்வளவு இந்த அழகான குறள் மூலமா